வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் கடகம் ராசிக்கான கிரகநிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் முன்வைக்கும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கடக ராசிக்குள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும் அடங்குகின்றன. இந்த 3 நட்சத்திரங்களும் உணர்ச்சி ஆழம், பாதுகாப்பு உணர்வு மற்றும் உள்ளார்ந்த தெளிவு ஆகியவற்றை தனித்துவமாக வெளிப்படுத்துகின்றன. புனர்பூசம் 4ஆம் பாதத்தினருக்கு இம்மாதம் சிந்தனையை அமைதியாக ஒழுங்குபடுத்தும் காலமாக அமையலாம். முன்பு மனதில் இருந்த குழப்பங்கள் நிதானமான அணுகுமுறையால் படிப்படியாக தெளிவடையலாம். பூசம் நட்சத்திரத்தினருக்கு பொறுப்பு உணர்வு, பரிவு மற்றும் உறவுகளை பேணும் மனநிலை வலுப்பெறலாம். குடும்பம், கடமை மற்றும் நம்பிக்கையுடன் செயல்படும் இடங்களில் நல்ல நிலைத்தன்மை உருவாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தினருக்கு உள்ளுணர்வு, கவனிப்பு மற்றும் சொல் கட்டுப்பாடு முக்கியமாக அமையும். எல்லாவற்றையும் உடனே வெளிப்படுத்தாமல் நிதானமாக கவனித்து செயல்படுவது நன்மை தரலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில், பொறுப்பு, வருமான வாய்ப்புகள் மற்றும் நீண்டகால திட்டமிடல் முக்கியமாக அமைகின்றன. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் தொழில் துறையில் தெளிவு, ஒழுங்கு மற்றும் செயல்திறனை வலுப்படுத்துகின்றனர். மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சனி பகவானும் அங்கே அமைகிறார். இதனால் முன்னோக்கிய சிந்தனை, கடமை உணர்வு மற்றும் ஒழுங்கான முயற்சி முக்கியமாகும். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் தொழில்துறையில் செயல் வேகம், தைரியம் மற்றும் முனைப்பை அதிகரிக்கிறார். இம்மாதத்தின் முன்னிலை நாட்களில் சுக்கிர பகவான் நண்பர்கள், ஆதரவு தரும் தொடர்புகள் மற்றும் வருமான நோக்கங்களில் இனிமையை உருவாக்குகிறார். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் வருமான வாய்ப்புகள், திட்டமிடல் மற்றும் ஆதரவு தரும் தொடர்புகளை முன்னிலைப்படுத்துகின்றனர். குரு பகவான் 12ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் செலவுகள், அமைதியான முன்னேற்பாடுகள் மற்றும் நீண்டகால சிந்தனை கவனத்துக்கு வரலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் அமைகிறார். ஆகவே சொல், சேமிப்பு மற்றும் மதிப்பீட்டில் நிதானம் தேவைப்படும். இம்மாதத்தில் உடல் ஆற்றல், மன அமைதி, ஓய்வு மற்றும் ஒழுங்கான நடைமுறை முக்கிய பங்கு வகிக்கின்றன. தொழில்துறையில் கிரகச் செயல்பாடு அதிகரிப்பதால் செயல் வேகம் உயரலாம். அதே சமயம் ஓய்வு மற்றும் உடல் சமநிலையை கவனமாக பாதுகாப்பது அவசியமாகிறது. சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் ஒழுக்கம், நேர கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பான வாழ்க்கை முறையை வலியுறுத்துகிறார். செவ்வாய் பகவான் மாதத்தின் 2ஆம் பகுதியில் தொழில்துறையை வலுப்படுத்துவதால் வேலை சார்ந்த அலைச்சல் அதிகரிக்கலாம். குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உறக்கம், ஓய்வு, தனிமனித சிந்தனை மற்றும் மன அமைதி முக்கியமாகலாம். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் அமைதியான சூழல், மென்மையான உணர்ச்சி சமநிலை மற்றும் சீரான ஓய்வு நன்மை தரலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் ஆழமான சிந்தனைகள் மேலெழலாம். அவற்றை அமைதியாக கவனிப்பது நல்லது. கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உணவு முறையிலும் பேச்சிலும் அளவு பேணுவது உதவும். குடும்ப உறவுகள், சொல் இனிமை, சமூக தொடர்புகள் மற்றும் உணர்ச்சி சமநிலை இம்மாதத்தில் கவனிக்க வேண்டிய துறைகளாக அமைகின்றன.
கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் பேசும் சொற்களில் அளவு, தெளிவு மற்றும் மென்மை அவசியமாகலாம். மாதத்தின் முதல் பாதியில் சுக்கிர பகவான் நண்பர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் சமூக வட்டத்தில் இனிமையை உருவாக்குகிறார். ஆதரவு தரும் தொடர்புகள் மன நிம்மதியை அதிகரிக்கலாம். சில தொடர்புகள் எதிர்காலத்தில் பயனுள்ள புரிதலுக்கான அடிப்படையையும் அமைக்கலாம். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் வெளிப்புற உறவுகளோடு சேர்ந்து தனிப்பட்ட இடமும் மன அமைதியும் முக்கியமாகும். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் சில உள் உணர்வுகள் ஆழமாக வெளிப்படலாம். அவற்றை குற்றம் சாட்டாமல் புரிதலுடன் அணுகுவது உறவுகளில் நல்லிணக்கத்தை காக்கும். இம்மாதத்தின் ஆன்மீக திசை வெளிப்புற செயல்பாட்டையும் உள்ளார்ந்த அமைதியையும் சமப்படுத்தும் விதத்தில் அமைகிறது. சனி பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தர்ம சிந்தனை, ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் நிதானமான பக்தி மனப்பான்மை வலுப்பெறலாம். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் ஆன்மீக முயற்சிகளில் செயல் ஆர்வம் அதிகரிக்கலாம். எனினும் உண்மையான வளர்ச்சி வேகத்தில் அல்ல, நிலையான ஒழுங்கில் உருவாகும் என்பதை இந்த அமைப்பு நினைவூட்டுகிறது. குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தியானம், அமைதியான சிந்தனை, தன்னிலை பார்வை மற்றும் கருணை மனப்பான்மை மேம்படலாம். வெளிப்புற வெற்றிகளோடு உள்ளார்ந்த சமநிலையும் முக்கியம் என்பதை அவர் உணர்த்துகிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டில் அமைகிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் ஆழமான சிந்தனை, சொல் கட்டுப்பாடு மற்றும் உள்ளுணர்வு வழியாக ஆன்மீக தெளிவு உருவாகலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் முயற்சி, வருமான வாய்ப்பு, உறவு ஒத்திசைவு மற்றும் உள்ளார்ந்த அமைதி ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் தொழில் தெளிவு மற்றும் பொறுப்பு முன்னிலைப்படுகின்றன. மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆதரவு தரும் தொடர்புகள், வருமான திட்டமிடல் மற்றும் அமைதியான முன்னேற்பாடுகள் கவனத்துக்கு வருகின்றன. சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொழில்துறையில் தைரியம், திட்டமிடல் மற்றும் செயல் ஆற்றலை வலுப்படுத்துகின்றனர். சுக்கிர பகவான் முதலில் சமூக உறவுகளில் இனிமையையும் பின்னர் உள்ளார்ந்த அமைதியையும் உருவாக்குகிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டிலும், ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டிலும், கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டிலும் அமைகின்றனர். இதனால் சிந்தனை, சொல், செலவு மற்றும் மன அமைதியில் நிதானமான கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் தெளிவு, பொறுமை, மென்மையான பேச்சு மற்றும் ஒழுங்கான செயல் இம்மாதத்தின் முக்கிய வழிகாட்டுதல்களாக அமைகின்றன. இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.